உன்னதான்டா தேடிக்கணும். எங்க போற? நீ என்னைக்கு வந்து அன்னிதான்டா தொழில் படிக்க ஆரம்பிச்சிச்சு. உன்னை உயிரோட்டுக்கு போய் பழகி போறேன். ஒய் மரியாதை வண்டியில போய் உட்காரு போ. பையனோ பையா, பையனோ பையா. எது நோவா உன்ன? டேய் நித்ரா, எதுக்குடா பிந்திக்காரனை போட்டு அச்சுங்கற? வா வெங்கடேசனா, நீ ஏன் ஆயத்து கேளு. இந்த ஏரியால நான் 8 வருஷமா பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறேன்னு உனக்கே தெரியும். இவன் எப்ப நம்ம ஏரியாவுக்கு வந்தானோ அன்னைக்கே தொழில் மொத்தமா பட்டுச்சுனா. 1000 ரூபாய்க்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன், வெறும் 500 ரூபாய்க்கு நான் பெயிண்ட் அடிச்சு என் வேலையில அவன் வாங்கிக்கிறானா? நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. இப்ப சேட்டு நகை கடை வச்சுக்கிறான், மார்வாடி துணி கடை வச்சுக்கிறான், சைனா ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறான். இவன் மேல போய் நீ கை வைக்க முடியுமா? வைக்க மாட்டேன். ஏன்னா அவன் கிட்ட பணம் அதிகமாகுது. இவன் உன்ன மாதிரி இல்லாதவன்டா. இவனை நீ ஆச்சா அவன் எங்க போவான்? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்லடா, அவனை கஷ்டப்பட்டாதடா. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நேடா நீ அண்ணே 100ல ஒரு வார்த்தை சொன்னாலே மூக்கல குத்துற மாதிரி சொன்னே. டே மாமா என்ன மன்னிச்சிடுறா. டே பையா போலாம் வா. மைண்ட் மாதிரி அச்சடி வச்சிட்டு போறான். நீ பாப்பா. டே பையா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 2 கோட்டு பெயிண்டிங் அடிக்கணும். ஒரு 100 ரூபாய் கம்மியா பண்ணி கொடு. அரே பையா, நீ நம்மளே காப்பாத்திருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் கம்மி பண்ணிக்கோ. பையனா பையா தான். போலாம் வா. உனக்கு வேலை நடக்கணும் தான் இவ்வளவு நேரம் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணியா?